ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். இது ஆனந்த் ஸ்ரீபாலா மலையாள மிஸ்ட்ரி த்ரில்லர் திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தை இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். இயக்குனர் விஷ்ணு வினய் இயக்கத்தில் அர்ஜுன் அசோகன், அபர்ணா தாஸ் இவங்கள நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஆனந்த் ஸ்ரீபாலா. ஸோ ஆனந்த் ஸ்ரீபாலா இந்த திரைப்படத்தினுடைய கதை என்ன அப்படின்னா, லா காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க காணாம போகிறாங்க. அவங்க அப்பா அம்மா எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் போய் புகார் கொடுக்கும்போது சரளமாக மீட்கப்படுறார். இதெல்லாம் டைட்டிலே வந்துடுது. அந்த பெண் ஏன் கொலையானா, எல்லாம் அது தற்கொலைன்னு சொல்கிறாங்க. அது கொலையா தற்கொலையா, என் பொண்ணுக்கு என்னதான் நடந்தது அப்படின்னு அந்த பொண்ணோட அப்பா அம்மா பொதுத்தளத்தில் ஒரு விவாதத்தை உருவாக்குறாங்க. ஸோ போலீஸ்க்கு ரொம்ப ப்ரெஷர் வருது. அந்த லா காலேஜ் பொண்ணுடைய சூசைடு கொலையா தற்கொலையா, இதை போலீஸ் கண்டுபிடிச்சதா இல்லையா, அதில் அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்னென்ன அப்படின்றதான் இந்த திரைப்படத்தினுடைய கதை. அர்ஜுன் அசோகன் ஆனந்த் கதாபாத்திரத்தில் மிக அற்புதமாக பொருந்துகிறார். அம்மாவை பற்றின கேள்விகளுக்கு டென்ஷன் ஆகிற இடங்களாக இருக்கட்டும், அதற்கான ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும், ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அதே நேரத்தில் சங்கீதா, ஒரு சந்தன காட்டு சங்கீதா ஸ்ரீபாலா அப்படின்ற கேரக்டரில் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. நிறைய இடங்களில் இறுக்கமான தீர்க்கமான நடிப்பை சங்கீதா வெளிப்படுத்தியிருந்தாங்க. அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச அபர்ணா தாஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. எனக்கு அபர்ணா தாஸ் ரொம்ப பிடிக்கும். காரணம், சமீபத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகைன்னு கூட சொல்லலாம். அவங்களுடைய தாதா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல அழகாக ரியாக்ஷன்ஸ்லாம் அற்புதமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நடிகை. இந்த படத்தில் ஒரு ரிப்போர்ட்டர் கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க, சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அஜு வர்கீஸ் வரக்கூடிய சீன்ஸும் நல்லா இருந்தது. அந்த அந்த இன்ட்ரோ சீன்ஸ் கூட ரொம்ப நல்லா தான் இருந்தது. எனக்கு அஜு வர்கீஸுடைய காமெடி ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ அடுத்தது தயான் சீனிவாசன், அவரும் சிறப்பான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார். அதே மாதிரி சைஜு குரூப்பு, இந்திரன், சித்திக் இவங்க எல்லாமே அவங்களுடைய பாத்திரங்களை உணர்ந்து நடிச்சிருந்தாங்க. ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருந்தாங்க. இந்திரன் போர்ஷன்ஸ் எனக்கு பிடிச்சிருந்தது. உருகி உருகி போனதடி உள்ளம். மாளவிகா மனோஜ் ஜோ படத்துலையும் நடிச்சிருந்தாங்க. நல்லா அழகாக எக்ஸ்பிரஷன்ஸை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நடிகை. அது ஏன் எல்லாத்துலேயுமே மேட்டர் கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுக்கும் போது கொஞ்சம் பார்த்து தேர்ந்தெடுங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஸோ படத்தில் நடித்த கதாபாத்திரங்கள் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக அவங்களுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம கதாபாத்திரங்கள், அவங்களுடைய ஆக்டிங், அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம். இப்போ நம்ம டெக்னிக்கலாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். படத்துடைய சினிமாட்டோகிராஃபி யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு நாராயணன் ரொம்ப சிறப்பாக அவருடைய பாட்டை பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலி சங்கீதா அண்டு அர்ஜுன் அசோகன் ரெண்டு பேரும் ஒரு சேரில் ஆப்போசிட் சைடில் உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு இடம். அந்த இடத்துக்கான லைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ஃப்ரேமே ரொம்ப நல்லா இருந்தது. அதே இடத்துல அந்த கேஸ் ஃபைல் தேடுற இடத்துல அபர்ணா தாஸ் இவங்களுக்கான அந்த ரொமான்ஸ் சீன், அப்புறம் கேஸ் கட்ட அதுக்கான ஒரு சில் அவுட் ஷாட்ஸ், அந்த மாதிரியான லைட்டிங், அந்த 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 கேஸ் ஃபைல் எடுக்கிற இடம் இருக்குல்ல, அந்த ரேக்கு இந்த ரெண்டு பக்கம் அதை வச்சு பண்ணதே அந்த இடம்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார், சூப்பராக பண்ணியிருந்தார். படத்தோட மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரஞ்சின் ராஜ் நல்லா பண்ணியிருந்தார், சூப்பராக பண்ணியிருந்தார், குறையில்லாத வேலை. படத்தோட எடிட்டிங் கிரண் தாஸ் சிறப்பாக பண்ணியிருந்தார். முக்கியமாக நாகர்கோயில் அந்த சேசிங் சீன்ஸ் இருக்குல்ல, அந்த பீச் ஓரமாக சேசிங் பண்ணிட்டு போகிறது, அந்த இடத்துல இருக்கக்கூடிய சண்டை காட்சிகள், அதில் கேமரா ஆங்கிள்ஸும் சரி, மியூசிக்கோட பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, ரொம்ப நல்லாவே இருந்தது, சூப்பராக இருந்தது. ஸோ டெக்னிக்கலாக படம் ரொம்ப ஸ்ட்ராங். கதாபாத்திரங்கள் மிக சிறப்பாகவே பண்ணியிருந்தாலும் வாட் இஸ் அ மைனஸ் பாயிண்ட் அப்படின்னும் போது, திரைக்கதையில் இன்னும் கொஞ்சம் அழுத்தமான ஒரு கனமான ஒரு விஷயத்த எடுத்து வந்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீல் தான் எனக்கு இந்த படம் பார்க்கும்போது இருந்தது. எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும்போது எங்கே ஒரு மிஸ்ஸிங் அப்படின்னா, இது ஒரு வழக்கமான கதை மாதிரியே போகிற மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் எழுத்தில் இன்னும் கொஞ்சம் கவனம் சேர்த்திருக்கலாம் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம். ஆனந்த் ஸ்ரீபாலா, வாட் இஸ் த கன்க்ளூஷன்ஸ் அண்ட் ரேட்டிங்? இந்த படத்துக்கான ரேட்டிங் 5க்கு 3. இந்த படம் பார்த்தே தீர வேண்டிய படம் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்கு போயிருக்க வேண்டிய ஒரு படம். வழக்கமான ஒரு யூகிக்கக்கூடிய ஒரு திரைக்கதை அப்படின்றதுனால
இந்த ரேட்டிங் நம்ம கொடுக்குறோம். ஆனால் அதே நேரத்தில் இதை கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்படின்றத மாற்றுக்கிறதுல இது வந்து டைம் பாஸ் கேட்டகரியில் இருக்கான படமும் இல்லை. ரொம்ப சிறப்பாகவே இருந்தது. முக்கியமாக வந்து ஒரு கட்டத்தில் வந்து போலீஸ்க்கே சவால் விடக்கூடிய ஒரு விஷயமா வந்து ஹீரோ வந்து முனைப்பை காமிக்கிறதும் அதற்கான மெனக்கடல்களும் ரசிக்க வைக்குது. இந்த படம் வந்து ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு நல்ல மிஸ்ட்ரி த்ரில்லராக வந்திருக்க வேண்டியது. திரைக்கதை கொஞ்சம் பலவீனமானதுனால இந்த ரேட்டிங்கை நம்ம வந்து கொடுக்க வேண்டியதாகிடுச்சு. மற்றபடி வந்து படத்தை வந்து பார்த்து ரசிக்கலாம் அப்படின்றது தான் மேட்டர். பொதுவாக யூகே வந்ததுக்கப்புறம் நிறைய வீடியோ ஷாட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, அவுடோரில் எடுக்கிறது ரொம்ப நல்லா இருக்குன்ற பாராட்டுகள் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கீங்க. முக்கியமாக வந்து நான் ஒரு பேசிக்காக ஒரு கேமராமேன், ஒய்ஃபு தான் வந்து தேட்டரில் எடுக்கிற வீடியோஸ்லாம் நிறையாவே பண்ணியிருக்காங்க. பட் இப்போ எஸ்பெஷலி இந்த வீடியோவும் சரி, இதற்கு முன்பு எடுக்கக்கூடிய வீடியோவும் சரி, முழுக்க முழுக்க அது வந்து நம்ம தான். நான் தான் கேமரா செட் பண்ணுறது, ஆங்கிள் செட் பண்ணுறது எல்லாமே நம்ம தான். பட் எனிவே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மை ஒய்ஃப் சுதா ஸ்ரீனிவாசன் அண்டு எடிட்டர் வந்து தம்பி கார்த்திக். என்னுடைய நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ. உங்கள் கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதோட நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.